பைபிள் கரங்களை எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பும் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். விசேஷமாய் இந்த தேவனுடைய இணைப்பு அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த 21 நாட்களும் பார்த்து வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமைகளை தவிர. அப்ப தேவனுடைய இணைப்பின் மூலமாக ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்ப கொடுக்க விரும்புறது எப்படின்னா, அந்த இணைப்புல இருக்கும்போது அவர் நடத்தக்கூடிய வழியில, அவர் செலுத்தக்கூடிய வழியில, அவர் வார்த்தையை நம்பி நம்ம செல்லும் போது அந்த வழியில எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வெறும் வழி மாத்திரமல்ல, நமக்காக ஒரு இலக்கை, ஒரு ஆசீர்வாதமான இடத்தை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அடைவதற்காக நாம் பயணம் பண்ணி கொண்டு என்ன பண்றோம் இருக்கிறோம். அப்ப நாம் இன்னைக்கு அந்த பாதையில திசையில போயிட்டு இருக்கிறோம். அந்த திசையில போயிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நல்வாழ்வு உண்டுன்னு பைபிள் என்ன பண்ணுது சொல்லுதான். அதன் அடிப்படையில் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இப்ப இங்க பார்க்கும்போது என்ன சொல்லுது, கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமே. அது மாத்திரமல்ல, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப மாம்சத்தில் பிழைத்திருப்பது, இந்த மாம்சத்துல நான் எப்படி வாழ்வது, எப்படி முன்னேறுவது, எப்படி எல்லா காரியம் சாதகமா மாத்துறது அப்படின்னா, என்னில் அன்பு கூர்ந்த, யாரு மேல? என் மேல அன்பு கூர்ந்த, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. அப்ப நான் இன்னைக்கு மாம்சத்துல நான் வாழ்ந்திருக்க முடியுமா? வாழ்ந்திருக்க முடியும். எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நேசிக்கிறவர் எனக்காக அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கும்படியாய் ஒருத்தர் என்னை நேசிக்கிறார். நேசிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். அப்ப என்னை நேசித்து அவரையே ஒப்பு கொடுத்ததால இன்னைக்கு நான் மாம்சத்துல பிழைப்பது எளிதா இருக்குது சொல்லுது. அப்ப இன்னைக்கு நான் மாம்சத்துல பிழைத்திருப்பது யாரால? என்னால அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டு இருப்பதால், கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருப்பதால். அல்லேலூயா. அப்ப நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதால் கிறிஸ்து என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறார், என்னோடு பேசுகிறார், எனக்கு நல்ல காரியத்தை போதிக்கிறார். இல்லையா? சொல்றார் இல்லையா, நான் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நானேன்னு சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, அவருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படின்னு சொல்லல, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி அவர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. எப்படி நடத்துறாரு? எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியில என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு நமக்குள்ளார ஆண்டவர் இருந்து நடக்க வேண்டிய வழி நடத்தும் போது நான் அந்த பாதையில செல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப அந்த பாதையில நான் செல்லும் போதெல்லாம் அந்த பாதையில வரக்கூடிய எல்லா பாதுகாப்பற்ற சூழ்நிலையா இருக்கலாம், பாதுகாப்பு அவர் கொடுக்கிறார். அந்த அவர் என்ன நடத்துறதால ஒருவேளை எனக்கு தடை வரலாம், தடைகளை அவர் உடைத்து போடுகிறார். நல்லா விளைவிக்கணும். ஏன்னா நடத்துறது அவர். அவங்க சொல்றாரு, நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நானேங்கிறாரு. அப்ப நானே அப்படின்னு சொல்லும் போதுதான் சொன்னேன், ஒரு அத்தாரிட்டி நம்மகிட்ட எடுத்திருக்கிறாரு. நான் உன்னை நடத்துறேன்னா உனக்கு பாதுகாப்பு நான் தான் கொடுப்பேன், நான் உன்னை நடத்துறேன்னா உன் ஆசீர்வாதத்தை நான் தான் கொடுப்பேன், சுகத்தை நான் தான் கொடுப்பேன், நன்மைகளை நான் தான் கொடுப்பேன். அப்ப நான் தான் கொடுப்பேன் ஒரு அத்தாரிட்டி எடுக்கும் போது நான் என்ன பண்ண, நடத்துங்க ஆண்டவரே, அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க போதிச்சு நடத்துங்க ஆண்டவரே. சிலது எனக்கு கடுமையா கூட இருக்கும், சிலது என்ன பண்ணும், கடுமையா கூட இருக்கும். கடுமையோ அது ஈஸியா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு போதிங்க, என்னை கண்டித்து உணர்த்துங்க, நான் அந்த பாதையில என்ன பண்றேன், செல்லுகிறேன். இப்ப சொன்னல, என்ன ஆஸ்வதிக்கிறாரு, கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. நான் ஏன் அவர் போதிக்கிறதை ஏற்றுக்கொள்ள கூடாது? ஏன் அவர் வழியில செல்லக்கூடாது? அப்ப அந்த வழியில நான் செல்லுவதற்கு ரொம்ப பிரியமா இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிரியமா இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு என்ன பிடிக்குதுன்னு கிடையாது, என் தேவனுக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன விருப்பம் கிடையாது, என் தேவனுக்கு என்ன விருப்பமா இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். நான் அவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றும் போதெல்லாம் என்னுடைய விருப்பம் அதில் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும்
இந்த மாம்சத்துல நான் வாழ்ந்திருக்க முடியுமா, நான் முன்னேற முடியுமா, நான் ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா, நான் சாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு முடியும். ஏன் தெரியுமா? உன் மேல நான் அன்பா என்ன பண்றேன் இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். உன்னை நேசிக்கிறது மாத்திரமல்ல, நேசிக்கிறேன் நான் உனக்காக என்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவரையே ஒப்பு கொடுத்தவர் நமக்காக, நம்ம எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது அவரே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னா கண்டிப்பா மத்த எல்லாத்தையும் என்ன பண்ணும், எனக்கு கொடுப்பாருங்கிற அறிவு நமக்குள்ளார வரும்போது ஒப்பு கொடுத்ததை பத்தி நம்ம பெருசா யோசிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுது. அப்ப அவரே ஒப்பு கொடுத்தாருன்னா நான் ஒப்பு கொடுக்குற உடனே, ஆண்டவரே நானும் ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா என்ன நேசிக்கிறவர். நீ குடும்பத்துலதான் பாருங்க, பிள்ளைகள் தாய் தகப்பன் உறவுக்குள்ளார ஏன் பிரச்சனை வருதுன்னா, அதை நேசிக்கிற தன்மைகள் குறையும் போது, நேசிக்கிற தன்மை நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நேசிக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கல நேசிக்கிறன்னு அர்த்தம் நினைக்கிறான். அப்படி கிடையாது. கேட்கறத வாங்கி கொடுக்கும் போது எது உனக்கு உகந்ததோ அதை வாங்கி கொடுக்கும் போது நேசிக்கிறதா அர்த்தம். எது உகந்தது அல்லையோ அது வாங்கி கொடுக்கல நேசிக்கிறதா அர்த்தம். புரியுது? நமக்கு எதுனாலும் பிடிக்கும். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கறது தான் நேசித்தவருடைய வேலையை என்ன பண்ணுது இல்லைங்களா? இப்ப நான் என் மேல அன்பா இருக்கீங்க வச்சுங்களேன், உங்க வீட்டுக்கு வரும்போது நான் இருமுறேன், என்ன கொடுப்பீங்க நீங்க உடனே? ஏன் ஐஸ்கிரீம் ஒன்று கொடுக்க வேண்டாம், எடுத்து சாப்பிடுங்க பிரதர். ஏன்னா அப்பெல்லாம் அப்படிதான் பாருங்க, நாம வளரும் போது ஹீட்டா இருக்கா, டீயை குடி சரியாயிடும். ஹீட்டை போட்டா சரியாயிடுமா? பிரியாணி சாப்பிட்டியா, டீ குடி சரியாயிடுமா? பிரியாணி சாப்பிட்டியா, சாக்லேட், ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்தா கொடுத்தா சரியாகும்னு சொல்றான். ஆனா நீங்க ஏன் எனக்கு டீயை சுடு தண்ணியை கொடுக்குறீங்க? புரியுதுங்களா? ஆனா நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த எங்க மேல இருக்கிற அந்த பாசம் அன்பு என்ன பண்ணுது? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்க மேல தேவன் பாசமா நேசமா இருக்கிறார் அப்படின்னா எது உனக்கு கொடுத்தா உகந்ததோ அதை கொடுப்பாரு. நம்ம என்ன பண்றோம், உகந்ததை கொடுக்கலன்னா நம்ம நினைச்சிருக்கோம் என் மேல அப்பா ஏசப்பா ஒன்னும் பாசம் இல்ல போட்டுருக்கு நினைக்கிறோம். இல்லைங்க, என்னை நேசிக்கிறவரா இருக்கிறதாலதான் எனக்கு என்ன வேணுமோ அதை தெரிந்தெடுத்து கொடுக்குறாரு. நீங்க பிள்ளைகளும் புரிஞ்சுக்கங்க, பெற்றோரும் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரிந்தெடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அல்லேலூயா. எவ்வளவு அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் ஆண்டவர் வழி நடத்தும் போது கொஞ்சம் சீக்கிரம் போகக்கூடிய பெலிஸ்தர் வழியா போக வைக்கலாம்னு ஒரு வழி இருக்குது. அதை விட்டுட்டு இந்த செங்கடல் பக்கமா திரும்பி என்ன பண்றாரு, நடத்துறாரு. ஏன் நடத்துறாரு பைபிள் சொல்லுது, இப்பதான் அடிமத்திலிருந்து வெளில என்ன பண்றாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்க அந்த பெலிஸ்தருடைய போகும்போது யுத்தம் வந்துச்சுன்னா அவங்க மனம் அடிந்து போயிடுவாங்களாம். என்ன பண்றாங்களாம், மனசு ரொம்ப வலிச்சிருமா, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருமா அந்த யுத்தத்தை பார்க்கும்போது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாருன்னா, ஐயோ அந்த ஜனங்கள் அந்த பெலிஸ்தர் பக்கம் யுத்தம் போது யுத்தத்துல அவர் ஜெயிக்க வச்சிருவாரு, அதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த ஜனம் மனம் அடிந்து போவாங்களேன்னு சொல்லிட்டு வேறு வழியா கொண்டு போனாராம். எப்படி யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு புரியணும், எனக்கு எது உகந்ததா தான் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்னா என்னை பத்தி அவருக்கு தெரியும், என் மனசை பத்தி அவருக்கு தெரியும். இப்ப அவருடைய மனசை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் அதை புரிஞ்சுக்க தவறி விட்டார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சொன்னாங்களே, நான் அண்டால சாப்பிட்டேன், நான் குண்டால சாப்பிட்டேன், நான் இப்படி சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டேன். 10 வாதைகளை அந்த எகிப்து ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தார் வெளியில. ஒன்று கூட இவங்களுக்கு கிடையாது. அதுல ஒண்ணு சின்ன மிஸ்டேக் கூட இவங்களுக்கு வரவே இல்லை. யோசிச்சு பாருங்க, 10 வாதைகள் அவங்களுக்கு தான் போச்சு, இவங்களுக்கு கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, என்ன நினைக்கிறோம், 10 வாதைகள் அவங்களுக்கு போச்சு, நமக்கு ஒண்ணும் இல்லை, எவ்வளவு பெரிய நல்ல தேவன், எங்க போனாலும் வரணும் அப்படின்னு வரணும், அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் வரணும். ஆனா அவங்க அப்படி இல்லவே. இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை அப்படி இல்லாம இருந்தா கொஞ்சம் நம்மளை மாத்திக்குவோம். என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அதுக்காக என்ன ஆசீர்வதிக்கிறாரு. நான் செய்யறத வச்சு கிடையாது. அல்லேலூயா. நான் தவறா செஞ்சா கூட என்ன ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா, உன் மனசு கஷ்டப்படாம நீ மனம் திரும்பவன்னு நினைச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. நான் மாறுறது காரணமே என்னன்னா, இந்த ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சு மாத்தினாரு. கொடுக்க மாட்டான்னு புடிச்சுக்கிட்டு எல்லாம் என்ன மாத்தவே. நான் சில ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது, சில பணமோ சில பொருளோ இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது, எங்க வீட்டுல ஏக்கர் கணக்கு இடம் இருக்குது. ஆனா இந்த இடத்த பார்க்கும்போது நினைப்பேன், இதுக்கு நான் பாத்துறேன். அப்ப நான் என்ன பண்ணும், அவங்க என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ பாக்குற வேணா உன்னை மாத்திக்க. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருங்க, அதுக்கு நான் லாய்க்கு இல்லை. ஒரு 10,000 கொடுக்குறாரு, ஒரு 20,000 கொடுக்குறாரு, ஒரு 5,000 கொடுக்குறாரு, 1 லட்சம் கொடுக்குறாரு, 2 லட்சம் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நான் ஒண்ணு எந்த உழைப்பும் அதுல இல்லை, என்னோட உழைப்பு ஒன்றுமே இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்குமே கொடுக்குறான்னு சொல்லும்போது நான் அதை
சரியாய் பயன்படுத்துறேன், அது ஒரு பக்கம். ஆனால் என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்பணும். எப்பெல்லாம் எனக்கு காசு வருதோ அப்பெல்லாம் நான் மாறிக்கிட்டே இருப்பேன். காசு காசு வந்த பிறகு நான் மாறிக்கிறேன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் மாறிக்கிங்க, கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மாறுங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சுதான் என்ன மாத்தினார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, நீங்க மாறணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய விருப்பம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவாதி தேவனுக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாராமே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மனமடிந்து போயிடுவாங்கன்னு சொல்லிதான் என்ன பண்ணாராம் அவரு? வேற வழியா கொண்டு வந்தாரு. எவ்வளவு யோசிச்சுக்காரு பாருங்க. ஆனா இது எப்ப தெரியுமா? நீங்களா யோசிச்சு பாருங்க. வரும்போதே முடிவு பண்ணி இப்படிதான் கொண்டு போகணும்னு கொண்டு வர்றாரு. போய் எங்க முட்டிலாம் கொண்டு வரல. அப்ப முன் யோசனைய முன்னாடியே அதை அறிந்து முன்னாடியே யோசித்து காரியங்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாமளுமே முன்கூட்டியே என்ன செய்வது என்பதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமா இருக்குது. யோசிக்க தெரியல ஆண்டோட போய் கேட்கிறேன், எப்பா ஏதாவது முடிவு கொஞ்சம் யோசனை எனக்கு கூட பண்ணுங்க கொடுங்க. அல்லேலூயா. உலகத்துல பேசுற பேச்சு கிடக்கூடாது. ஏன்னா முன்கூட்டியே உங்களுக்கு கர்த்தர் சொல்லுவாரு. நாம அதை உணர இருக்கும் போது பின்புத்தியா அது மாறிடும். அல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மனமடிந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய ரூட்டையே மாத்தி அழகா அவர் என்ன பண்றாரு? நடத்த போதுமானவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளையும் சரிதான், நம்முடைய மனவேதனை எல்லாவற்றையும் மாற்றி நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்ற தேவன் நம் தேவன் என்ன பண்றாரு? இருக்கிறார். இன்னும் சொல்லுது பாருங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது ஏசாயா 48:21 சொல்லுது, அவர் வழிநடத்தி கொண்டு போகும்போது அவங்களுக்கு தாகமே எடுக்காதவாறு நடத்தினாராம். வாசிக்கலாம் 48:21. ஏசாயா 48:21. வனாந்தரங்களை நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடா. அப்ப என்ன, நல்லா ஒரு இருப்பாங்க. அப்ப என்னன்னா, கர்த்தர் எந்த அளவுக்கு அந்த ஜனங்களை நேசித்திருந்தா, எந்த அளவுக்கு அவங்கள மேல பற்று பாசம் இருந்ததுன்னா, தாகம் எடுக்கவே இல்லாத அளவுக்கு நடத்த முடியும். அல்லேலூயா. சத்தத்தை காணோம். நீங்க கேட்பீங்க, ஞாயிற்றுக்கிழமை தாங்கவான்னு சொல்றீங்க, இப்ப தாகம் எடுக்காம நடத்துறீங்க. இந்த தாகம் வேற, அந்த தாகம் வேற. அல்லேலூயா. என்னடா அது, அங்க தாகம் எடுக்க சொல்றாரு, இங்க தாகம் எடுக்க வேணான்றாரு. இல்ல. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வரனா, இந்த தாகம், தேவனை குறித்த தாகம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில இருக்க தாகம் தணிஞ்சிரும். வாழ்க்கையில இருக்கிற தாகம் அதிகப்படுச்சுன்னா இந்த தாகம் வராது. புரியுதான் தெரியல. அல்லேலூயா. ஆமென். சரி, அவ புரிஞ்சிச்சு அர்த்தம். ஆமென். அப்ப தாக விடா இருந்ததில்லை அப்படின்னா அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சப்ளை அவர் நிறுத்தவே. அல்லேலூயா. ஈபி பில் கட்டலன்னா கட் பண்றான். வந்து ஒரு மாசம் அவன் கணக்கு பண்றான், போன் அடிக்கிறான், எடுக்கலையா, எல்லாம் பண்ணவன என்ன பண்றான், மேலே ஏறி அதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறான். தெரியுங்களா? அதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறான். வந்த வேலை என்னதான். ஆமா, நான் அன்னைக்கு அவங்களோட பயணிச்சுதான் தெரியும். என்ன அப்படி பேசிட்டே போறாரு. போகும்போதே சொல்றாரு, இதை கட் பண்ணிட்டியா, அதை கட் பண்ணி, அதை கட் பண்ணிட்டியா? இல்ல சார், இன்னும் அப்படி நிக்கிறாரு. என்ன பணம் இல்ல, பில் பணம் வாங்கிட்டியா அப்படிங்கிறாரு. இல்ல சார், இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். உனக்கு என்ன, எதுக்கு அனுப்பணும் உன்ன? அவர் திட்டுறாரு, உன்னை எதுக்கு அனுப்புறது? போய் கேட்கணும், பணம் இருந்தா பணம் வாங்கிட்டு வரணும், பணம் இல்லைன்னா என்ன பண்ணும், அதை கட் பண்ணும். கட் பண்ணாம என்ன கதை பேசிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள கத்தர் எல்லாத்தையும் கட் பண்ணா எல்லாம் கட் பண்ணிதான் இருக்கு, ஒண்ணுமே ஜாயின்ல என்ன பண்ணாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்ல முடிவு பண்ணும். தாகமே இல்லாத அளவுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணின தேவன் என் வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவே வராதபடி ஆசீர்வாதத்தின் ஊற்ற என்ன பண்ணுவாரு? கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது வந்துகிட்டே என்ன பண்ணும்? அல்லேலூயா. அப்ப இறைக்க சுரந்துகிட்டே என்ன பண்ணும்? அததான் சொல்றேன். ஏன்னா தேவனுடைய மனது எண்ணங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால கொடுக்கக்கூடிய எண்ணம் என்ன பண்ணுது? ஆமென் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எப்பயுமே தேவனை குறித்த எண்ணம், தேவன் என்னை வழி நடத்துறார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னோடு இருக்கிறார் எண்ணத்துல நம்ம பயணம் பண்ணிக்க என்ன பண்ணணும்? அப்ப நான் தேவனோடு இணைஞ்சிருக்கும் போது கண்டிப்பா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கை என்ன பண்ண வந்துகிட்டே இருக்கும். குறைவை பார்க்க முடியாது. சொல்லுங்க, குறைவை பார்க்க முடியாது. குறைவை நிறைவாக்குற இயேசு என்னோடு இருக்கிறார். குறைவை நிறைவாக்குற இயேசு என்னோடு இருக்கிறார். ஆமென். அப்ப நம்மோடு இருக்கிற இயேசு யாரு? நமக்கு நல்லா நம்மோடு இருக்கிற இயேசு யாரு? இப்ப யாராவது சண்டை பிடிச்சிங்க எப்படி கூப்பிடுவான்?
அடி பின்னி பக்கத்து தெருல வந்துருவான். என்ன சத்தம் அங்க சர்ச்சில் அது இல்லையா? ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், என் இயேசு எப்படிப்பட்டது. உள்ளம் கொழுந்துகிட்டு எரியுதா இயேசு பத்தி பார்க்கும்போது? இல்ல அமைஞ்சு போய் கிடக்குதா? புரிஞ்சுக்கணும். இஸ்ரோஜனுக்கு மனமடிந்து போவாங்கன்னு நினைச்சு அவங்கள என்ன பண்ணாரு? கர்த்தர் அழகா பாதையில நடத்தினாரு. இந்த பாதையில போகும்போது நல்ல வெளிச்சமா இருந்தாரு, நல்ல ஏர் கூலரா இருந்தாரு, நல்ல மன்னவா இருந்தாரு, நல்ல இறைச்சியா இருந்தாரு. யோசிச்சு பாருங்க, எல்லாமா இருந்து அவரை நடத்தினாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்மள நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நமக்கு என்னன்னா எப்ப பார்த்தாலும் நிரம்பியே இருக்குன்னு நினைக்கிறோம். நிரம்பும். அல்லேலூயா. நான் சொல்றேன்ல, சில நேரம் குறைவு வர மாதிரி தெரியும். ஆனா நான் இன்னைக்கு பாக்குறேன், என் வாழ்க்கையில குறைவு வந்ததே கிடையாது. அல்லேலூயா. நான் இயேசு நாமத்துக்கு மரியாதையா சொல்றேன். ஏன்னா ஒரு நாட்கள் அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப ஆண்டவரே நான் இவட்ட குறைவே நான் பண்ண மாட்டேன். நான் பார்க்க பிடிக்கலப்பா எனக்கு. அது என்ன பண்ணல? நம்ம கவியஸ்ரீ பார்க்க பிடிக்குதா பிடிக்கலையா? அப்ப நல்ல விளைவிக்கணும். தூங்கிடாத, டயர்ட் ஆயிடுச்சு அதுக்கு. அல்லேலூயா. அப்ப நான் குறைவை பார்க்க விரும்பல. அததான் சொன்னேன். ஆகார் என் மகன் சாகிறத நான் என்ன பண்ணல, பார்க்க விரும்பல அவங்க. அப்ப என்னதான் விரும்பினாங்க? என் புள்ள வாழணும், வாழ்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டினார். அல்லேலூயா. அதான் சொல்றேன், இன்னைக்கு நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னை நேசிக்கிற தேவனை பற்றும் விசுவாசத்துல நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன்னா, எனக்காக அவரையே ஒப்பு கொடுத்த தேவனை நம்பி நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன்னா நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. நான் வாழ்ந்திருக்கும்படியா இயேசு மரிச்சாரு. அல்லேலூயா. அப்ப நான் மரிக்கிறதுக்காக பிறக்கல, ஏற்கனவே மரிச்சிருக்கோம் தெரியுமா? பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைச்சிருக்கிறோம். இனிமேட்டு மரிக்கிறது மரணம் கிடையாது, அது பிரிவு. இனிமேட்டு என்ன? பிரிவு. ஒரு நாள் பரலோகத்துல போய் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அல்லேலூயா. அதனால ஜனங்கள், அதாவது கிறிஸ்தவர்கள்லாம் அழுவ மாட்டாங்க, ஒரு பிரிவு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அதெல்லாம் எதை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். நம்முடைய யோசனை முழுக்க ஆண்டவர் என்ன பண்ணணும். நீங்க யோசிங்க, அப்படி முடியுமானா முடியும். ஏன்னா நான் வாழுறது யாரால? சொல்லுகிற மாம்சத்தில் பிழைத்திருப்பது. அல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனால, தம்மை தாமே வெறுத்து பாருங்களேன், அவரை வெறுக்கிற அளவுக்கு ஒரு காரியம் நடந்திருக்குன்னா நம்ம எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாரு. அவரை வெறுக்கிறாருன்னா நம்மளை நேசிக்கிறார் அதிகமா. அல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறார். ஏன்னா நம்முடைய பாவத்தை அவர் அங்க எடுக்கிறாருன்னு அர்த்தம். பாவத்தை என்ன பண்றாரு? எடுக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க நோயில இருக்கீங்களா? உங்களை நேசிக்கிறாரா? நோயை உங்ககிட்ட இருந்து எடுப்பாரு. நம்ம நோயோட வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன், கொஞ்ச நாள் அப்படிலாம் இல்ல. நான் வாழற வரைக்கும் நல்லா வாழணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப என்னை நேசித்த, என்னோடு எல்லா காரியத்தையும் செய்த தேவனை பற்றும் விசுவாசத்தை நான் என்ன பண்ண போறேன்? வாழ போறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப கண்டிப்பா நாம் வாழ்ந்து இருப்போம். சொல்லுங்க, நான் வாழ்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன். இயேசுவின் நாமத்துல நான் வாழ்ந்திருப்பேன். 19ஆம் அதிகாரம் யாத்திராகம் 19:4 இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சொல்லும்போது, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெயிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். அது சொன்னால முன்னாடிய எகிப்தியருக்கு எல்லாம் நடந்துச்சு, இவங்க ஒன்றும் நடக்கல. மாறாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப மிகைப்படுத்தி அங்க ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து, அதாவது கழுகு என்ன பண்ணும்? தன்னுடைய குஞ்சுகளை அந்த செட்டையில வச்சு என்ன பண்ணும்? பாதுகாக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பாதுகாத்து அதை நடத்தும் போது அதை சரியான விதத்தை என்ன பண்ணாது? நடத்தும். நம்ம ஏற்கனவே அந்த இதை பத்தி சொல்லும்போது சொல்லிருக்கிறேன். அந்த இறகுகளை வச்சு அந்த 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 குஞ்சுகளை உட்கார வைக்கும். அதை பறக்க கத்து கொடுக்கும் போது எப்படி பறக்க கத்து கொடுக்காது? அந்த இடங்கள் வரும்போது அதை பறக்க விடும். பறக்க விடும்போது அடிக்கும் போது அது விழும்போது என்ன பண்ணும்? அதே போய் என்ன பண்ணுமா? அந்த இறகுகளை போய் என்ன பண்ணாத? ஏந்திக்கும். யோசிச்சு பாருங்க, இவர் அழகா இங்க சொல்றாரு, நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெயிலே சேர்த்து கொண்டதையும். அதாவது நீங்க வழி தவறி நீங்க போகும்போதெல்லாம் நான் உங்களை சரிப்படுத்தி
உங்களை என் அண்டையில சேர்த்து சேர்த்து கழுகுகள் எப்படி உங்களை தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குதோ அதே போல நான் உங்களை பாதுகாத்து சுமந்து வந்த தேவன். அதனாலதான் எகிப்திற்கு வந்தது போல உங்களுக்கு வரல. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லும் போது எனக்கு கத்தராத ஒரு காரியத்தை எனக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, ஒரு எகிப்து தேசம், அதுல கோசேங்கிற தேசம் தான் நாடுதான் இவங்க பட்டணம், இந்த பட்டணம் தான் இவங்களுக்கு இல்லையா. அப்ப முழு அந்த ஒரு பட்டணம் மாத்திரம்தான் பாதுகாப்பா இருக்குது, மற்ற எந்த பட்டணமும் பாதுகாப்பு இல்ல. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கழுகுகளை சட்டைகளை விரித்து பாதுகாத்தது போல இந்த கோசேன் அந்த பகுதியை மாத்திரம் என்ன பண்றாரு ஆண்டவர் பாதுகாத்து. புரியுதான்னு தெரியல. தமிழ்நாட்டுல மாத்திரம் ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் நன்மையா இருக்குது, மத்த மாநிலம் தீமையா நடக்குது. எப்படி இருக்கும் அது? புரிந்து கொள்ள முடியுதா? அப்ப லிட்டரலா இவங்களுக்கு எந்தவித பாதிப்புமே வரல. இவங்களுக்கு மாறாக இவங்களுக்கு நன்மை மட்டும் தான் வந்துட்டு என்ன பண்ணுது இருக்குது. அவங்களுக்கு தண்ணி ரத்தமா மாறிச்சு, இவங்க ரத்தமா என்ன பண்ணல மாறல. அல்லேலூயா. அவங்களுக்கு தவளை வந்துச்சு, அவங்களுக்கு பேன் வந்துச்சு, அவங்களுக்கு வெட்டிக்கு எல்லாமே வந்துச்சு, இவங்களுக்கு ஒண்ணுமே. நீங்க யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றாரு, கழுகுகள் சட்டைகளை வரைத்து எப்படி பாதுகாத்ததோ, எப்படி சுமந்து வந்ததோ அதே போலதான் நான் உங்களை சுமந்து இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ நடக்கும்போது உனக்கு முன்பாக நான் போறேன், உன் வழியை நான் வாய்க்க பண்றேன், உனக்கு கோணாலை எல்லாத்தையும் செவையா மாத்துறேன், உனக்கு தடை வரும்போது நான் தடையை உடைக்கிறேன். யோசிப்பது இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதனாலதான் அவ்வளவும் செய்யறாருங்கிற எண்ணத்துல அறிவுல நான் வளர வேண்டியது அவசியம். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ஒருவேளை நானே சொல்றேன், நல்லா பிரசங்கம் பண்றதால இல்ல, கர்த்தர் ஆவியானவர் அறிவை என்ன பண்றாரு. அல்லேலூயா. அப்ப என்ன மிகைப்படுத்தாதபடி ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்து, ஆவியானவர் எனக்கு போதித்து நடத்தக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொண்டு நான் பேசுவதற்கும் நானாய் பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது. அப்ப இங்க பாருங்க, ஜனங்களை பத்தி சொல்லும்போது ஜரா எப்பெல்லாம் உங்களை கொண்டு வந்தான்பா, திரும்பவும் சொல்ற அவர் மனது எப்படிப்பட்ட மனதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் கத்த சிறு வயது தொடங்கி ஒருவர் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து கத்த உங்களை அப்படிதான் பாதுகாத்து வந்திருக்கிறார். நாம என்ன பண்ணிட்டோம்னா, நடந்த இழப்புகள் அதை தான் யோசிச்சிட்டோம். அந்த இழப்புகள் மத்தியில என்னை எப்படி பாதுகாத்தாருங்கிறத மறக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் சொல்றது, எஸ்தரே சொல்லுவேன், உடம்பு சரியில்லா இருக்கும்போது உனக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாரு தெரியுமா? ஆனா பாதுகாப்பற்ற சூழ்நிலை போனா கூட திரும்ப பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணீங்க, நீங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறத பெருசா யோசிக்கிறதுல, இது வரைக்கும் என்ன எப்படி அவர் நடத்தி வந்திருக்கிறார், எப்படி சுமந்து வந்திருக்கிறார். அந்த சுமந்து வந்த தேவனுடைய அன்பையும் அவருடைய எல்லா காரியத்தையும் நம்ம அறிந்து கொள்ளும் போது நாம இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் ஒண்ணுமே ஒரு மேட்டரே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஆமென். அல்லேலூயா. அந்த கடைசியா ஒரு விண்ணப்பம் படிச்சோம்ப்பா, சாமுவேல் 7. அதுல பாருங்க, அதுல அவருடைய இது வித்தியாசமா என்ன பண்ணும் இருக்கும். நீங்க அதை படிங்கள. நான் என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இடத்தை ஏற்படுத்தி, பாருங்களேன் அப்படி இருப்பா, அவங்களுக்குன்னு தங்குவதற்கு அவங்க ஸ்தானத்துக்கு ஏற்றவாறு ஒரு குடியிருப்பு வைக்கிறார். அப்ப நம்முடைய ஸ்தானம் எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. நம்ம வீட்டை குறித்து, நம்முடைய உடைமைகளை குறித்து, நம்ம இந்த உலகத்துல வைக்கிற அந்த ஸ்தானத்தை குறித்து, நம்ம உறவுகள் மத்திய இருக்கிற ஸ்தானத்தை குறித்து எந்த அளவுக்கு யோசிச்சா கர்த்தர் அந்த அளவுக்கு அந்த ஸ்தானத்தை நமக்கு ஏற்படுத்தி வைக்கிறார். ஆமென். ஒருவேளை இது வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவரை எல்லாம் இழிவா பேசியிருந்தா கூட இன்னைக்கு இயேசு சொல்றாரு, உனக்காக ஒரு ஸ்தானத்தை வச்சுக்கிறேன், அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் என்ன பண்ண உன்ன ஆமென் சொல்றது. அந்த எப்படி அந்த கழுகுகளை சட்டைகளை சுமந்து சிவஜன் நடத்தினாரோ அதே போல நம்மளையும் நடத்தி அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்க தேவன் நல்லவர் என்ன பண்றாரு. அப்ப தேவனை குறித்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கணும். அதான் சொல்ல வரேன். தேவன் என்னை எப்படி பாதுகாத்தார், எப்படி என்னை போஷித்தார், எப்படி என்னை வழி நடத்தினார். நீங்க வேணா நீங்க அதான் சொல்றேன், ஒரு தடவை ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, எப்படின்னா பேசுவோம், ஏதாவது நினைப்பு வரும். அந்த பரோட்டா, அந்த கிழி பரோட்டா தான் வரும். அம்மா டேஸ்ட் வித்தியாசமா செய்வாங்க அவங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம் நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்கிறார் நமக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளவு சுவையா யோசிச்சுமா ஆண்டவர் செஞ்சுட்ட. அதுதான் சொல்ல வரேன். தாகம் வாஞ்சம் இருந்துச்சுன்னா நினைச்சு பார்ப்போம். ஒண்ணுமே இல்லாம கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆனா ஒண்ணு இருக்கும்போது கொடுங்க சொன்னா புரியலன்னா, வீட்டுல வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டீங்க, இப்ப கொஞ்சம் கொடுக்குறாங்க, நல்லா டேஸ்டா இருக்கு, நமக்கு எப்படி இருக்கும்? இந்த பசியோட வந்து சாப்பிட்டோம்னா அப்படியே அப்பா அப்படிம்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எப்படி
சிஸ்டர் எப்படி பிரதர் இருக்கு? நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படிமா. ஆனா வர பட்டினியே வந்திருக்கிறேன் நானு, நீங்க கொடுத்துட்டீங்க, நல்லா டேஸ்டா கொடுத்தா சூப்பர் சிஸ்டர். பெரிய வித்தியாசம். இன்னைக்கு நாம் இப்படிதான் வாழணும் கர்த்தர் விரும்புறார். அப்ப நடத்தி வந்தது, பாதுகாத்தது, சுமந்தது, விசேஷமா எல்லா தடைகளையும் உடைத்தது, தேவைகளை சந்தித்தது, இதெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா நீங்க பாருங்களேன், உங்க உள்ளம் உங்க எண்ணமே வேற மாதிரி என்ன பண்ணும்? இன்னைக்கு எது இல்லைன்னே உங்களுக்குள்ள யோசனை என்ன பண்ணாது, வராது. ஏன்னா இதுவரை நடத்தி வந்த தேவன் அவரு. அல்லேலூயா. அதுதான் சாப்பாடு சொன்னா உங்களுக்கு புரியுது சொன்னேன், சுவை. இன்னைக்கு நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க சுவைக்கும் போதெல்லாம், ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை நம்பும் போதெல்லாம் இப்படிப்பட்ட வாழ்வு உங்களுக்கு உருவாகும். அல்லேலூயா. அப்ப இது வரைக்கும் அவர் தான் நடத்தி வந்தாரு. இன்னொன்னு, எந்த ஸ்தானத்தை கொண்டு போய் வைக்கணுமோ அந்த ஸ்தானத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நம்பிக்கை இருக்குதா? அல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிடும். ஏசாயா 58. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அப்படின்னு இல்லைங்க சிஸ்டர், திருப்தி முதல்ல பார்த்துக்கோ. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எப்பா இது வரைக்கும் நடத்தி வந்ததெல்லாம் உனக்கு சொன்னேன், ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மைக்கேல் நிறைய உன்ட்டு சொல்லி கொடுத்துருக்கிறப்பா, உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குது, நீ இது நடத்த வந்தது. ஆனா இன்னைக்கு இனிமேட்டு நடத்த போற ஒண்ணு இனிமேட்டாலும் உனக்கு புரிய ஆரம்பிக்குங்கிறாரு. அல்லேலூயா. எப்படி எத்தனை பேருக்கு இது புரியுது? முதல்ல இப்ப இது வரைக்கும் புரியல இல்லைங்களா? ஒரு சிலது இப்ப நான் குடும்பத்துக்கு செய்யறதோ இல்ல ஊழியம் செய்யும் போதோ எனக்கு திருப்தியா செய்யறேன்னு வச்சுங்களேன், அது ஊழியத்துல பிள்ளைகளுக்கு சாப்பாடோ இதை வாங்கி கொடுக்கும் போது அது புரியல அப்படின்னு போதும் கூட ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, எப்பா இது வரைக்கும் உனக்கு நான் செஞ்சேன், உனக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப உனக்கு புரியலன்னா திரும்ப உனக்கு நான் புரிய வைக்கிறேன். எப்படி புரிய வைக்க போறேன்? இன்னையில இருந்து கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி தினந்தோறும் உங்களை நடத்த போறாரு. இன்னைக்கு இனிமேட்டு இவ்வளவு சொன்னேன் இல்லையா? இப்ப நீங்க இன்னும் அதுல மிகைய பற்றி சொல்றேன். சில புரியாதவங்களுக்கு, பிள்ளைங்கெல்லாம் புரியாது டக்குன்னு, அன்னைக்கு மட்டும் தான் புரியும். இசோஜனம் சொன்ன மாதிரி ஆடி பாடி செங்கட ரெண்டா திறந்த பிறகு என்ன பண்றாங்க? பாட்டுதான் ஆட்டம் தான். மிரியாலாம் தம்பு எடுத்து ஆட்டி நவுத்துது. என்ன மாதிரி டான்ஸ் போட்டுக்குன்னு தெரியல மிரியாம்லாம் இல்லையா? ஆனா அடுத்த நாள் பிரச்சனை வந்தோன்னு என்ன பண்ணுச்சு? கப்பு சிப்புன்னு ஆயிடுச்சு, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, இப்ப நம்மளை பார்த்து, நீ இது வரைக்கும் ஆடி பாடின, கப்பு சிப்பு இருந்த, முறுமுறுத்த எல்லாம் ஓகே, நடத்தினேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு நடத்த போறேன். இன்னையில இருந்து கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும், நீ வற்றாத தோட்டமே நமக்கு ஓவர் தான், ஆனா இங்க நீர் ஊற்ற வேற சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் இன்னைக்கு என்ன நெத்தமும் எப்படி நடத்த போறாரு? ஒண்ணு, ஆத்துமாவை திருப்தி ஆக்குறாரு. ரெண்டாவது, எலும்புகளை நிலமுள்ளதாக்குறாரு. மூணாவது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என்ன பண்றாரு? மாத்துறாரு. நாலாவது, வற்றாத நீரூற்று போல் இருப்பாய். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? நடத்த போறாரு ஆண்டவர். ஆமென். குறைவை அதான் சொல்றேன், குறைவை நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. என்னுடைய குறைவை எல்லாவற்றையும், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே தேவன் நிறைவாக்குவார். நான் நிறைவை யோசிக்கிறேன். ஏன்னா என் தேவன் நிறைவின் தேவன். நீ நம்ம ஆராதிக்கிற தேவன் நிறைவின் தேவன், குறைவை நிறைவாக்குனவர். யாராலையும் அந்த குறைவை நிறைவாக்கவே முடியாது. ஏன்? ராட்சரசம் உடனே என்ன பண்ணாது? குறைஞ்சபட்சம் 15 வருஷமாவது இருக்கணும். 15 வருஷத்துக்கு மேற்பட்டாதான் அது நல்ல திராட்சரசமா என்ன பண்ணும். அப்ப 15 வருஷம் 20 வருஷம் சொல்ற சில பேர் 30 வருஷம் கூட சொல்றாங்க. சொல்லும் போது 30 வருஷம் நடக்காத ஒரு காரியத்தை ஒரு செகண்ட்ல பண்றாங்க. நீ எதை சொல்றேன்? இது வரைக்கும் நடக்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு மாத்தி நித்தமும் உங்களை நடத்தி உங்க ஆத்மாவை திருப்தி ஆக்கி. அல்லேலூயா. அடுத்து என்ன பண்றாரு பாருங்க, உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்குறார். அடுத்தது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அதோடையும் விடல, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் ஊர முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை, அவ்வளவுதான், எல்லாத்தையும் ரெனோவேஷன் ஒர்க் பண்ணலாங்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, எதுவுமே நீ விட்டுறாத, எல்லாத்தையும் சீர்படுத்த முடியும், எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்த முடியும், எல்லாவற்றையும் காரியங்களை மாத்தி அமைக்க முடியும். அப்புறம் தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்களின் மேல் நீ, ஆமென், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் வேறே மாத்துறாரு கொஞ்சம்.
ஆளையும் மாத்துறாரு, பேரையும் மாத்துறாரு, வார்த்தையை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு தான் அடுத்து சொல்றாரு, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. நல்லா இருக்குதுங்க. கர்த்தமும் நெத்தமும் நடத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ஆண்டவரா இருக்கிறேங்கிறாரு. என்னைக்கு ஆண்டவரா இருக்கிறாரு? ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர் ஆண்டவரா இருக்கிறாரு, சனிக்கிழமைக்கு ஆண்டவரா இருக்கிறாரு, வெள்ளிக்கிழமைக்கு ஆண்டவரா இருக்கிறாரு. இப்ப எல்லாத்துக்கும் நான் நித்தம் நடத்த சொல்லிட்டாரு. ஆனா இங்க பஞ்சு டைலாக் கொண்டு போடுறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஆமா, எப்படி இருக்கு திரும்ப நான் சொல்றேன், நமக்கு தெரியும். பரிசுத்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை உனக்கு இஷ்டமானபடி செய்யாம, காலையில எழுந்தமா, 1/2 கிலோ சிக்கன் வாங்கினோமா, லாலிபப்பு செஞ்சோமா, சுட்டு சாப்பிட்டோமா, படுத்து தூங்கணுமான்னு இல்லாம, லாலிபப் எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் பகோடா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், சிக்கன் 65 அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு அது இப்பதான் புரியும். ஓய்வு நாளுன்னு சொன்ன உடனே உலகம் பூரா சிக்கன் மட்டன், சிக்கன் மட்டன். மீனே பாருங்க மத்த நாள்ல கம்மியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்ணுது? மீன் எப்ப என்னைக்கு கம்மியா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சீக்கிரட், நல்ல சீக்கிரட் புரிஞ்சு வச்சிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் குறைவா இருக்கும். இல்லையா? இப்ப நமக்கு அவள் வாங்கினாலும் சரி வாங்கலாலும் சரி, நமக்கு மட்டும் நித்தம் நடத்துறேன். அல்லேலூயா. எத்தனை ஆமீன் சொல்றது? அப்ப நான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு படுத்து தூங்கக்கூடாது. என்ன பண்ணணும்? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், நிறைய சொல்லி கொடுக்குறாரு. டைம் பத்ததான் நமக்கு பத்தல. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட நாள்? அதை நம்ம எப்படி எண்ணணுங்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு பெரிய வாரம் ஆர்ப்பரிப்பு நமக்குள்ளார என்ன பண்ணும்? திரும்ப சொல்றேன், நீங்கள் நாம என்ன செய்த நாம அப்படி இருந்துட்டோம்னா சரிதான். கர்த்தர் அடுத்த வாசம் சொல்றாரு பாருங்க, பயங்கரமா சொல்றாரு. இதை முடிச்சுட்டு வருங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சரி உன் வழிகளின்படி நடவாமலும் வருதுல்ல. ஏன் நம்ம வழிகள் நடக்கூடாதுன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டாம், அதன் வழிகள் நமக்கு அது கொஞ்சம் ஈஸி கொஞ்சம். ஏன்னா நம்ம பார்த்த உடனே இந்த பச்சை புல்ல பார்த்த உடனே இந்த ஆடு மாடு போய் மேய்ஞ்சிட்டு மாட்டிட்டு தவிக்கும் பாரு, அந்த மாதிரி. நீதிமொழி 14:12 சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமென். அப்ப ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லாரும் மனுஷன் ஒரு வழியில போயிட்டு இருக்கிறான். ஆனா நீ அந்த வழியில போகாம உன் காலை விலக்கி இந்த வழியில கொஞ்சம் வா, இந்த வழியில கொஞ்சம் வா. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். திரும்ப சொல்ற, இந்த ஓய்வு நாளை நீங்க அந்த அளவுக்கு மேன்மையாய் உயர்வாய் எண்ணி மகிமையா எண்ணி கர்த்தருடைய வழியில சென்று கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம வருகிறோமோ, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் மன மகிழ்ச்சி ஆயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாயிதை. ஆமென். ஆமா, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். அப்படின்னா நல்ல மேடான இடத்துல கொடுத்துவார் போல் இருக்கு, பள்ளம் இல்லாம கொடுப்பார் போல் இருக்கு. அப்படி இல்லை. எந்த இடம் ரொம்ப வேல்யூபிளான இடமோ அந்த இடத்த நம்ம கொடுக்குறாரு. சிதம்பரத்துல வேல்யூபிளான ஒரு இடம் இருக்குது, நமக்கு தான் கொடுக்குறாரு. சந்தோஷம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மேன்மையான இடம் எங்க இருக்குன்னு தேடுறது இல்ல, தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது சொல்றாருல, அடைப்புக்குரியப்பா ஓய்வு நாளை மாத்திரம் நீ அப்படியே அனுசரிச்சு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு வந்து பண்ணிட்டேன்னா, எந்த இடம் உனக்கு பெஸ்டான இடமோ அந்த இடத்துல உன்னை போய் உட்கார பண்ணுவேன், ஏறி இருக்க பண்ணுவேன், அங்க போய் உட்கார்ந்து இருப்ப. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது?
அப்ப ஒவ்வொருத்தருக்கு பெஸ்டான ஒரு இடம் என்ன பண்ணுது? எத்தனை சந்தோஷம். கரந்து கத்த நாட்டி சொல்லி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே நன்றிப்பா, அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆமென். சும்மா சொல்றாரு, நீ ஒன்னும் செய்ய வேணாம், ஒரு விலை கொடுத்து நீ வாங்கிடலாம், தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஓய்வு நாள்ல மகிழ்ச்சியாய் வந்து கத்தரை ஆராதி, கத்தரை வார்த்தையை நம்பு வாழ்ந்து கொண்டிரு. உன்னை நெத்தமும் நடத்துற தேவன்னா, உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குற தேவனா, உன்னை வழி நடத்துற தேவனா, எலும்பு இனமாக்குற தேவனா, வற்றாத நீருட்ட போல இருக்கிற தேவனா, ஊற்றுகளை உண்டாக்குற தேவன், எல்லாமே அவரா இருக்கிறதால எந்த இடமா இருந்தாலும் எனக்கு கொடுக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்ப இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்து, அதான் சொல்ற, உயர் பதவிக்கு போய் கத்தரை உட்கார வைக்கணும் விரும்புறாரு. நாம என்ன யோசிக்கிட்டோம்? நானும் அப்ப அப்படிதான் யோசிச்சேன். இதெல்லாம் ஒரு வேலைன்னு, இதுக்கு வேற கியூல நின்று எங்க அப்பா சொல்லி, சார் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் சொல்லுவாங்களே, தெய்வம் போல நம்பி இருக்கிறேன் சார், சாமி போல நம்பி தான் சொல்லுவாங்க பாருங்க. இன்னைக்கு அதை யோசிச்சு பாக்குறேன். ஆனா நம்ம இன்னைக்கு ஒருவேளை எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்துகிற தேவன் தான், உன்னை மேன்மேடை செய்கிற தேவன். நீங்க முடிவு பண்ணணும், என்னை உயர்த்துகிற தேவனுக்காக நான் வாழ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், என்னுடைய எண்ணங்களை புரிந்து கொள்கிற தேவன், என்னுடைய மனதை புரிந்து கொள்கிற தேவன். யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா என்னுடைய மனதையும் உள்ளத்தையும் எண்ணங்களையும் எல்லாவற்றையும் புரிந்து, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 50 பேர் இருக்கிறோம். நம்ம புதிய ஏற்பாடு சபையில ஒரு 250 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 250 பேருடைய மனதையும் என்ன பண்றாரு அவரு? 20 லட்சம் பேரை புரிஞ்சு வச்சவரு நம்ம 250 பேர் புரிஞ்சுக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம் இந்த 250 பேரும் அவருடைய மனதுக்கு ஏற்றவாறு, அப்படி விருப்பத்துக்கு ஏற்ற வாழும்போது, அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் நமக்கு நிறைவேற்ற தேவன் நல்லவர் என்ன பண்றாரு? அததான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட்டமா இருக்கிறோம், ஆனா திரள் கூட்டம் தேடி வரும்போது இந்த கொஞ்சம் கூட்டம் தான் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் வந்து அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீ இப்படி இருக்கணும் நான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை பார்க்கும் போதே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க 100 பேர் சொல்லுவீங்க, அங்க நீ வா, உனக்கு என்ன வேணும், கவுன்சில் நான் கொடுக்குறேன், இங்க வா, நீ இப்படி இருக்கணும், திருமணமா நீ இப்படி பண்ணணும், கல்யாணமா என்னது டெத்தா இப்படி பண்ணணும் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சத்துல இருக்கும்போது நாம் தயாராகும் போது, இன்னைக்கு 250 இருக்குது, 25,000 மாறும், 25 லட்சம் கூட மாறும், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நாம் அந்த ஏறி இருக்க பண்ணுவதற்காக நான் அந்த பரிசுத்த நாள்ல கத்தரை மையப்படுத்தி கத்தருக்காக வாழ ஆரம்பிச்சு, அதுல வாழ ஆரம்பிச்சு, நான் இங்க சொல்றேன், எல்லாரும் கலெக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், லாயர் ஆகும், எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல போனா ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன பண்ணும், உயர் பதவியில. தேசமே நம் கைவசம். அல்லேலூயா. கத்தருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க போய் உட்காரு. ஆனா அங்க உட்கார வைக்கிற கடவுள் உங்ககிட்ட இருக்கிறார். அதான் சொல்ல வரேன். அந்த அந்தஸ்தும் மேன்மையும் உயர ஸ்தலங்களை உட்கார வைக்கிற அளவுக்கு கடவுள் கூட இருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கு, அதான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர் பதவியில இருக்குதுன்னு வச்சுங்களேன். 50 பிள்ளைகள் இருக்கு, நம்ம வாலிப பிள்ளைகள் 50 பேரும் 50 இலாக்கள் இருக்கு. எப்படி வச்சு பாருங்க. அப்படிதான் கத்தர் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி பண்ணுவதற்காக தான் கத்தர் சொல்றாரு, இந்த ஓய்வு நாளை மாத்திரம் விட்டுறாத, சந்தோஷமா வா, ஆராதி, தேவையானதெல்லாம் பேசாத, என்ன பேசணும் அதை பேசு, என்ன புரியலையா கத்தரை புரிஞ்சுக்க, கத்தட்ட வா, கத்தரை கற்றுக்கொள்ளு, கத்தரை இவங்க நடத்துவாரு. அப்ப இன்னைக்கு கத்தர் நம்ம பிள்ளைகளையும் நம்ம ஊழியத்தையும் ஒரு வேறு திசை கொண்டு போகிறார். அல்லேலூயா. எது பேர் அமேன் சொல்றது, இதெல்லாம் உள்ளத்துல வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான். பாவமான யாவற்றையும் தள்ளி விட்டுனா, தள்ளி விடாம இருந்தோம்னா பாவம் நம்ம ஆயிடுச்சு. ஏன்னா அதோடைய வேலையை என்ன, அழிக்கிற வேலை. திருட வேலை என்ன, திருடு நம்மள கொடுத்துட்டான். ஒரு திருடனை வச்சுக்கிட்டோம்னாப்பா, அவன் எப்ப பண்ணாலும் திருட்டு என்ன கொடுப்பான்னு வச்சுட்டு வச்சுக்கலாம், அவன் மொத்தத்துக்கு ஒரு திருட்டு போயிடுவான். கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவான், திருட்டு. அவன் வேலை என்னதான், அவன் பாவத்துடைய வேலை என்ன. ஆனா நான் அதை தள்ளிட்டு போ அங்கிட்டு, என் ரூட் வேற ரூட். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது. அப்படிப்பட்டவர்களாய் கத்தங்களை மாற்றி கத்தர் ஒப்பு கொடுக்குமா, எந்திருப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்.